அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய படைப்புகளிலேயே மிக உயர்ந்த இடத்தில் அல்லாஹ்வால் போற்றப்படுகின்ற இப்ராஹிம் நபி அவர்களை பற்றியும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நெருக்கமான ஒரு அடியாராக இருந்தாலும் அவர்களுக்கு தன்னுடைய அதிகாரத்தில் எதையும் அல்லாஹ் பங்கிட்டு கொடுக்கவில்லை என்பதையும், அவர்கள் செய்த பல பிரார்த்தனைகளை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த தொடர்ச்சியில் இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய தந்தையின் மீது ரொம்ப பாசம் வைத்திருந்தார்கள். அந்த தந்தை அவர்கள் இப்ராஹிம் நபி தகப்பனோடு சேர்ந்து தான் ஒரு குடும்பத்தில் ஒன்றாக வசித்தும் வருகிறார்கள். அப்போ இறை தூதர் என்று அல்லாஹ் நியமித்த பிறகு இந்த தந்தையுடைய கொள்கை எதிர்த்து பிரச்சாரம் செய்கிறார்கள். மற்ற மக்களெல்லாம் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் தான் தகப்பனாரும் இருக்கிறார். அப்போ தகப்பனாருக்கு அருமை தந்தையே, நீங்கள் ஷைத்தானை வணங்காதீங்க, நீங்களாக உருவாக்கி கொண்ட தெய்வங்களை நீங்கள் வணங்காதீங்க, அல்லாஹ் மட்டும் வணங்குங்க என்கிற ஒரு பிரச்சாரத்தை வெளி உலகத்துக்கு செஞ்ச மாதிரி தகப்பனாருக்கும் செய்கிறார், பல முறை செய்கிறார். இறுதியாக என்ன நடக்குது என்று சொன்னால், தகப்பனார் மகனை வீட்டை விட்டு வெளியே போ, வஹஜூர்னி மலியா, என் பக்கத்தில் நிற்காத, நீ உன்னுடைய இந்த கொள்கை தான் உன்னுடைய கொள்கையாக இருக்கும் என்று சொன்னால் என்னை விட்டு போய்விடு என்று வீட்டை விட்டு அவர் வேட்டுறார். அது வரைக்கும் தகப்பனாரோடு தான் இருக்கிறார். அந்த அளவுக்கு தகப்பனாருடைய அரவணைப்பில் இருந்த இப்ராஹிம் நபி அவர்கள் எல்லா மனிதரும் ஆசைப்படுவது போல் அவங்கவுங்க தகப்பனார் சொர்க்கத்துக்கு போகணுன்ட்டு அவங்களும் ஆசைப்படுவாங்க. நம்மளுக்கு அந்த ஆசை இருக்கா இல்லையா? நம்ம சொர்க்கத்துக்கு போனோம் என்று சொன்னால் நம்முடைய தாய் தந்தையர்கள் பெற்றோரும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அவர்கள் சொர்க்கம் செல்வதற்காக நம்ம ஏதாவது செய்வதற்கு மார்க்கத்தில் வழி இருந்தால் அதை நம்ம செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். என்னென்ன காரியங்கள் நம்ம செஞ்சால் நம்ம தாய் தந்தையருக்கு அது மறுமையில் பயன் தரும் என்று சொன்னால் அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். அந்த மாதிரி என்ன செய்கிறாருன்னா, இப்ராஹிம் நபி அவர்கள் தகப்பனாருக்காக வேண்டி ரொம்ப அன்பு வைத்திருந்த காரணத்தினால் அவர் விரட்டும் போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், தகப்பனார்கிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்குறார். நாங்கள் உனக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன், நீ என் மேலே ஒரு பிரியம் வச்சுருக்கிற, அதனால் உனக்காக வேண்டி தந்தையே உங்களுக்காக வேண்டி நான் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று சொல்லிடுறார். சொல்லும்போது கூட அவர் என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு கேட்டால், இன்னஹு கானபி ஹஃபியா, எனது இறைவன் என் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவனாக இருக்கிறான். மற்றவங்களுடைய தகப்பனாருக்கு மன்னிக்காவிட்டாலும் ஏன் தகப்பனாருக்கு மன்னிப்பு கேட்டால் அல்ல மன்னிப்பு எவ்வளோ நம்பிக்கையோடு வச்சுருக்காருன்னு பாருங்கள். அவர் எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறாருன்னு கேட்டால், அல்லாஹ் என் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவனாக இருக்கிறான், மற்றவர்களுக்கு செய்யாததை கூட எனக்காக செய்வான் அப்படிங்கிற ரொம்ப அதீதமான நம்பிக்கையோடு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், என் தகப்பனார்கிட்டே சொல்கிறார், உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடுவேன். ஏன் தேடுவேன் என்று கேட்டால், தெரியும் அவருக்கு தப்பு செய்கிறான்னு தெரியும், மன்னிப்பு தேட முடியாதுன்னு அவருக்கு தெரியுது. தெரிஞ்சாலும் நமக்கு ஸ்பெஷல் சலுகை அல்லாஹ் தருவான் அவர் நினைக்கிறார். இன்னஹு கானபி ஹஃபியா, என் இறைவன் என் மீது ரொம்ப பிரியம் உள்ளவனாக இருக்கிறான். பிரியம் உள்ளவனாக தன் சந்தேகம் கிடையாது. யார் மீது வைத்திருக்கிற பிரியத்தை விடவும் இப்ராஹிம் நபி மீது தான் அல்லாஹ் அளவற்ற பிரியம் வைத்திருக்கிறான், அளவற்ற நேசம் வைத்திருக்கிற காரணத்தினால் அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், எனக்காக அல்லாஹ் கண்டிப்பாக செய்வான் அப்படின்னு தகப்பனாருக்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடுகிறார். அவர் பாவ மன்னிப்பு தேடுறது பல சந்தர்ப்பங்களில் தேடுற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். ஒரு இடத்துல தாயாருக்கும் தகப்பனாருக்கும் சேர்த்து பாவ மன்னிப்பு தேடுறார். ரப்பனாக ஃபிர்லி ஒலி வாலி தைய, இறைவா என்னையும் மன்னித்து விடு, ஒளி வாலிதைய என்னுடைய பெற்றோர்களை, வாலிதையன்னா தாய் தந்தை ரெண்டு பேரையும் மன்னித்து விடுவாயாக, ஒளில் மூமினீன மூமினான மக்கள் என்னோட ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கல்ல அவங்களையும் மன்னித்து விடுவாயாக, யௌம யகுமுல் ஹிசாப் விசாரணை நடக்கக்கூடிய நாளில் மறுமை நாளில்
என்னை மன்னிச்சிரு மூமினை மன்னிச்சிருங்கிறது கரெக்டு. தாய் தந்தையர் மூமினாக இருந்தாங்கன்னா அதில் அடங்கிடுவாங்க. அவங்க மூமினா இல்லாதனால என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரப்பனாக ஃபிர்லி வழிவாளி தைய, என்னை மன்னிப்பாயாக, என்னுடைய தாய் தந்தரை மன்னிப்பாயாக என்று ஒரு துவா செஞ்சதாக 14வது சூறாவில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 19வது சூறாவில் 47 வசனத்தில் சொல்லும் பொழுது கால சலாமுன் அலைக்க, விட்டு வெளியே போன்று தகப்பனார் சொல்கிறார்ல, அப்போ இப்ராஹிம் நபி சொல்லுவாங்க சலாமுன் அலைக்க, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்லுவாங்க. சலாம் வந்து காஃபிருக்கு சலாம் சொல்லலாம். இதிலேருந்து இப்ராஹிம் நபிகிட்ட முன்மாதிரி இருக்கிற காரணத்தினால இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் முஸ்லீம் இல்லை. முஸ்லீமாக இல்லாமல் இருந்து என்ன செய்கிறாருன்னா, வீட்டை விட்டு வெளியே போன்றவுடனே சலாமுன் அலைக்க, உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாக அப்படின்னு இப்ராஹிம் நபி அவர்கள் தகப்பனாருக்கு சலாம் சொல்கிறாங்க. தகப்பனார் முஸ்லீம் இல்லை. இதிலேருந்து நம்ம ஒரு சட்டத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த டாப்பிக்கு சம்மந்தப்படாவிட்டாலும் சலாம் சொல்வதற்கு முஸ்லீமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. முஸ்லீம் அல்லாதவங்களுக்கும் சலாம் சொல்லலாம். ஏன்னா சலாங்கிற ஒரு துவா தானே. உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டுமாகண்டா ஒரு சாந்தி இஸ்லாத்தின் மூலமாக கூட சாந்தி கிடைக்கும். ஒரு காஃபிருக்கு சலாம் சொன்னீங்கள்னு சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்தால் தான் ஒரு சாந்தி கிடைக்கும். நீ இஸ்லாத்துக்கு வருவாயாகங்கிற அர்த்தம் கூட அதில் அடங்கி இருக்கிறது. அதனால் முஸ்லீம் அல்லாதவருக்காக கூட நம்ம என்ன செய்யலாம், சலாம் சொல்லலாம். அதுபோக இப்ராஹிம் நபி ஒரு விஷயத்தை செஞ்சார்கள்னு வந்துருச்சுன்னா நம்மளும் பின்பற்றலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை என்னன்னு கேட்டால், இத்தபி மில்லத்தை இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீ பின்பற்ற வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை தவிர, தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டார்ல, அது தவிரண்டு ஒரு அல்லாஹ் சொல்லிடுறான். மற்ற எல்லா விஷயங்கள்லையும் இப்ராஹிம் நபியை நம்ம பின்பற்றுவது நம்ம கட்டாய கடமை இருக்குது. அந்த வகையில் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய முஸ்லீம் அல்லாத தகப்பனாருக்காக வேண்டி சலாம் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், நாமளும் என்ன செய்யலாம், முஸ்லீமாக இல்லாதவர்களுக்கு தாராளமாக சலாம் சொல்லலாம். நம்மள சில பேர் தௌஹீத்வாதிக்கு தான் சலாம் சொல்லணும், பேருக்கு முஸ்லீமாக இருந்தால் கூட சொல்லக்கூடாதுன்றெல்லாம் என்ன செய்கிறாங்க, ஒரு தெரிஞ்ச நண்பர்களுக்கு தான் செய்யணும், நம்ம இயக்கத்துக்காரனுக்கு தான் சலாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து அதிகமான மக்கள்கிட்ட நேர்வழியில் இருப்பதாக நினைக்கக்கூடிய இந்த வழிகேடர்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனால் சலாமுக்கு ரசூல்லா சொன்ன அளவுகள் என்னன்னு கேட்டால், துக்ரிவு சலாம அலாமன் அரப்த மல்லம் தாரிஃப், தெரிஞ்சவனுக்கு தெரியாதவனுக்கு சலாம் சொல்லு. ரசூல்லா என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தில் சிறந்த காரியம் என்னன்னு கேட்கும் பொழுது, பசித்தவங்களுக்கு உணவளிக்கிறது முதலாவது காரியம், ரெண்டாவது காரியம் தெரிந்தவர்களுக்கும் தெரியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுவது. அப்போ தெரியாதனால சலாம் சொல்லலாம், யாருன்னு தெரியாது சலாம் சொல்லிக்கிறலாம் அப்படின்னு இருக்கிறதுனால இப்ராஹிம் நபி என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், சலாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, சஸ்தகவீர் லக்க ரப்பி, உங்களுக்காக வேண்டி என்னுடைய இறைவன்ட்டு நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். தகப்பனார்கிட்ட வாக்குறுதி கொடுக்குறார், நீ வழிகேட்டில் தான் இருக்கிற, நீ தப்பான காரியத்தில் இருக்கிற, இருந்தாலும் நான் வந்து மன்னிப்பு கேட்பேன், என் பாப்பாவை மன்னிச்சிருந்து கேட்பேன்னு சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னஹு கானபி ஹஃபியா, அவன் என் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவனாக இருக்கிறான், எனக்காக நீ செய்வான் அப்படிங்கிற கருத்துப்பட சொன்னதாக 19வது சூறாவில் 47வது வசனத்தில் இதையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இப்ராஹிம் நபி மறுமையினால் நம்ம எல்லாம் எழுப்ப போகிறோன்னு வைங்க, எழுப்பப்படும் பொழுது நாம் சொர்க்கத்துக்கு போயிட்டு நம்ம தாய் தந்தர்கள் சொர்க்கத்துக்கு போகிறோன்னா அதை விட இழிவு எதுவும் கிடையாது. நம்ம அது பெருசாக நினைக்கிறதில்ல. இழிவுலே பெரிய இழிவு என்னன்னு கேட்டால், நாம் சொர்க்கத்துக்கு போய்விட்டு நம்முடைய பெற்றோர்கள் நரகத்துக்கு நம்ம கண்ணு முன்னாடி இழுத்துட்டு போகப்பட்டாங்கன்னு வைங்க, அதுதான் இழிவுலேயே பெரிய மோசமான ஒரு இழிவு. அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட இப்ராஹிம் நபி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், வஃபீர் அபி, அல்லாட்ட துவாவும் செஞ்சிடறாங்க. துவா செய்வேன்னு சொல்லிவிட்டு தகப்பனாருக்கு துவா செய்கிறாங்க. எப்படி துவா செய்கிறாங்க, வஃபீர் அபி, இறைவா என்னுடைய தகப்பனாரை நீ மன்னிச்சிரு, இன்னஹு கான மினல் லாலின், அவர் வழிகட்டவராக தான் இருக்கிறார், அதையும் சொல்லிடுறாரு, வழிகட்டவராக தான் இருக்கிறாரு, அவர் தகுதியற்ற ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு, இருந்தாலும் நீ மன்னிச்சிருன்னு சொல்லிவிட்டு, ஒலா தொகுசினி யோம யுபாசூன், எல்லோரும் எழுப்பப்படுற நாளில் என்னை கேவலப்படுத்திடாதேங்கிறார். அப்போ இவர் நரகத்துக்கு இழுத்துட்டு போனால் கேவலம். எப்படி பயப்படுறாருன்றா, இறைவா என் மீது நான் உற்ற நண்பர்னு என்னை வச்சுருக்கிறேன், என் தகப்பனாரை பிடிச்சி நரகத்துக்கு தள்ளுனேன்னு சொன்னால், அவ்வளோ பெரிய மக்கள் கூடி கோடான மக்கள் குழுமி இருக்கிற சபையில் என் தகப்பனாரை பிடிச்சி நரகத்துக்கு இழுத்துட்டு போனாங்கன்னா எவ்வளோ கேவலமாக இருக்கும். அப்படி செஞ்சிடாத, ஒலா தொகுசினி யோம யுபாசூன், மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாளில் எனக்கு இழிவை ஏற்படுத்துகிறாதுன்னு கேட்குறாரு. அப்போ இந்த மன்னிப்பு கேட்குறதுக்கு 2 பாயிண்ட் அவர் சொல்கிறார். ஒன்று வந்து என் மீது இறைவன் ரொம்ப விருப்பமுள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்குறாரு. ரெண்டாவது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், என் தகப்பனை நீ மன்னிக்கிறேன்னா எனக்கு கேவலம், அப்போ எனக்கு ஒரு கேவலத்தை நீ செய்வியா, அந்த அர்த்தம் இருக்குது. எனக்கு ஒரு நான் வந்து உனக்கு உற்ற நண்பராக இருக்கிறேன், எனக்கு ஒரு கேவலம் தரக்கூடிய ஒரு முடிவை நீ எடுக்க மாட்டாய்
அந்த நம்பிக்கையில் நான் கேட்குறேன். ஒலா துகுசினி யோம யுபாசூன், மக்கள் எல்லாம் எழுப்பப்படக்கூடிய நாளில் என்னை நீ கேவலப்படுத்திடாத. அப்போ கேவலப்படுத்த மாட்டேன், அல்லாஹ் நம்மளை கேவலப்படுத்த மாட்டான்னு நினைக்கிறார். இவ்வளோ நம்பிக்கைன்னு பாருங்கள். நம்ம இறை தூதராக இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு வேண்டிய ஒரு அடியாராக இருக்கிறோம். நம்முடைய பல விஷயங்களை அல்லாஹ் பிந்திய சமுதாயத்துக்கு ஒரு வழிமுறையாகவே அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அவர் செஞ்சதை நம்ம நிறைய செய்கிறோம். அவருடைய ஹஜ்ஜிலேருந்து எல்லா காரியங்களும் அவருடைய வழிமுறைகள் தான் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு அந்தஸ்தை கொடுத்ததுனால அவர் என்ன நினைக்கிறாருன்னு கேட்டால், நமக்கு ஸ்பெஷல் சலுகை இருக்குன்னு நினைக்கிறார். அவர் நினைக்கிறாரு, நமக்கு ஸ்பெஷல் சலுகை அல்லாட்ட இருக்குது. ஏன்னு கேட்டால் நம்மளை பிரியம் யாரையும் விட அதிகமான பிரியம் வச்சுருக்கிறான். ஒன்று. ரெண்டாவது, மறுமை நாளில் இந்த இழிவை எனக்கு தரமாட்டான். என் இறைவன் என்னை கேவலப்படுத்த மாட்டான். எங்கள் வாப்பாத்திக்கு நரகத்தில் போடுற இழிவு தானே இவருக்கு முதல்ல எழுப்பணும்னு இவருக்கு தான் முதல்ல அல்ல ஆடையை கொடுப்பான். எல்லாம் எழுப்பப்படுவாங்கல்ல, எல்லாம் நிர்வாணமாக தான் எழுப்பப்படுவோம் மறுமை நாளில். யாருக்கும் ட்ரெஸ் இருக்காது. இப்போ மறுமை நாளில் நிர்வாணமாக எழுப்பப்படும் பொழுது முதலில் அல்லாஹ் யாருக்கு ஆடையை கொடுப்பானே என்று கேட்டால் இப்ராஹிம் நபிக்கு தான் ஆடையை அனுப்பிப்பான்டா. எவ்வளோ பெரிய கிரேடுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஒட்டுமொத்த மக்கள்லேயே அல்லாஹ் படைத்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து உலகம் அழியிற வரைக்கும் உள்ள பல கோடி மக்களை ஒன்றா திரட்டி வைத்து கொண்டு அவ்வளோ பேர்லையும் முதலிடம் இவருக்கு தான் நல்லா காட்டுறான். எல்லாத்துலேயும் முதலிடம் யாருக்கு தான்? உனக்கு தாண்டு அந்த ஆடையை அவர் தான் முதலில் அணிவிக்கப்படுவான் ரசூலுல்லாஹ் சொல்கிற ஹதீஸு புகாரி முஸ்லீம் உட்பட பல நூல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்துவிட்டு இவர் பெரிய கிரேடை திருத்தி வச்சுட்டு பாப்பாதிக்கு நரகத்தை தரலனா இவர் கொடுத்த கிரேடு எப்படி? எல்லா மக்களை விட நீ தான் டாப்பு அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தில் வைத்து விட்டு அவர் கண்ணு முன்னுக்கவே தகப்பனார் நரகத்தில் தரனா எவ்வளோ கேவலமாக இருக்கும். அந்த கேவலத்தை நீ எனக்கு ஏற்படுத்த மாட்டாய் நம்புறார். லா துஹுசினி யௌம யுபாசூன், எழுப்பப்படுற நாளையில் எனக்கு இழிவாக்கிறாத. அப்போ எனக்கு இழிவு தரக்கூடாது என்பதற்காக வேண்டிய அவர் மன்னிச்சிருக்கிறார். அதன் அர்த்தம் அவர் செஞ்ச தப்பாக இருந்தாலும் எனக்கு ஒரு இழிவு வரும்ல, நான் உன்னுடைய கலியில் உற்ற நண்பராக இருக்கிறேன்ல, எனக்கும் ஒரு இழிவு வரக்கூடாது என்பதற்காக எனக்காக வேண்டி செய்யுங்கிறார். சுருக்கமாக போனால் நீ செய்கிறது உன் கொள்கையாக இல்லாட்டாலும் அந்த பாலிஸ் இல்லாட்டாலும் எனக்காக நீ செஞ்சிரு, ஏன்னா எனக்கு ஒரு இழிவு வரக்கூடாது அப்படின்னா அவர் என்ன நம்புகிறாரு? அல்லாஹ் நமக்காக வேண்டி இப்படி சலுகை காட்டணும்னு நினைக்கிறார். ஏன்னு கேட்டால் அல்லாஹ் நிறைய பேர் காட்டிடுறான். இவருக்காக என்ன செய்கிற நிறைய விஷயங்களை சிறப்பு சலுகைகளை அல்லாஹ் கொடுத்துருக்குறான். அதை பார்த்தோம்னு நினைக்கிறார். அல்லாஹ் அதை ஒத்துக்கிட்டானா? இந்த விஷயம் குர்ஆனில் 26வது சூறாவில் 77, 78 வசனத்தில் இருக்குது. அப்போ இந்த அடிப்படையில் ஒரு பாவ மன்னிப்பு தேடுவேன்னு சொன்னார். தேடவும் செஞ்சிட்டார். பாவ மன்னிப்பு தேடுவேன் என்று தகப்பனார்கிட்ட வாக்குறுதியும் கொடுத்துட்டாரு. அல்லாஹ்விடத்தில் துஆவும் செஞ்சிட்டார். என்னை கேவலப்படுத்துறாத அல்லாஹ் எப்படியாவது மன்னிச்சிரு. அப்போ ரொம்ப மன்றாடி கேட்டிருக்கிறார். தகப்பனாரை பாவத்தை மன்னிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஃபார்மாலிட்டியாக அவர் கேட்கல, ஏனோ தானான்னு கேட்கல. ரொம்ப ஒரு உள்ளன்போடு என்ன செஞ்சிருக்காரு? உருகி எனக்கு கேவலத்தை உண்டாக்கிறாத, எனக்கு பெரிய அவமானமாக இருக்கும், எனக்கு அவமானமான ஒன்றை நீ செஞ்சிடாதேன்னு அவர் கேட்குறார். அப்போ இது நடந்த பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பெரிய தகப்பனார் அபூ தாலிப் இருந்தார். அபூ தாலிப் இவர் அளவுக்கு ஒரு கொடியவராக இருக்கலை. இப்ராஹிம் நபியுடைய தகப்பனார் இருந்தார்ல, அவர் கொடுமையான இஸ்லாத்தின் எதிரியாக இருந்தார். தகப்பனாக இருந்தாலும் அந்த சிலை வணக்கத்தில் ஊறி போனவராகவும், மகனே வீட்டை விட்டு வெளியேற்றுற அளவுக்கு ஒரு கடும்போக்கு உள்ளவராக இருந்தார் இவருடைய தகப்பனார். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு தகப்பனார் சின்ன வயசில் இறந்துட்ட காரணத்தில் தாய் வயிற்றில் இருக்கும்போதே அவங்க தகப்பனை இழந்ததுனால தகப்பனுக்கு தகப்பனாக வளர்த்தது யார்? அபூ தாலிப் தான். ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனார் அபூ தாலிப் தான் ரசூலுல்லாஹ்வை சின்ன பிள்ளைன்னு என்ன செய்கிறாங்க, அவங்க பிள்ளையில் ஒரு பிள்ளையாக என்ன செய்கிறாங்க வளர்க்க. பாட்டினாருக்கு பிறகு அப்துல் முத்தலிபுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தான் எடுத்து வளர்க்குறாங்க. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. அவ்வளோ அன்பு செலுத்துகிறாரு. யாரும் கை வைக்கக்கூடாது, என் மகன் மேலே கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த மக்களை எச்சரிக்கிறாரு. இவர் இருக்கிற வரைக்கும் யார் ரசூலுல்லாஹ்வை கை வைக்கவே இல்லை. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் அவர் சமூகத்தில் பெரிய பிரமுகராக இருக்கிறாரு என்ற காரணத்தினால அபூ தாலிபுடைய எதிர்ப்பு நம்ம சம்பாதிக்க வேண்டி வரும் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹ் மேலே அவங்க தாக்குதல் கூட நடத்த மாட்டேன்ட்டாங்க அவர் இருக்கிற வரைக்கும். அவருக்கு பிறகு தான் கொல்ல முயற்சி பண்ணது, ஹிஜ்ரத் பண்ணி போனது எல்லாமே அபூ தாலிபுக்கு பிறகு தான் நடந்தது. அபூ தாலிப் இருக்கிற வரைக்கும் ரசூலுல்லாஹ் ரொம்ப பயந்து நினைஞ்சாங்க நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் மரண வேலையை நெருங்கிட்டார். அபூ தாலிபுக்கு மரண வேலை வந்துருச்சு. அப்போ பக்கத்தில் போய் ரசூலுல்லாஹ் உட்காந்து என்ன செய்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு இறைவனை ஏற்றுக்கிறங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், உங்களுக்காக நான் அல்லாஹ்ட்ட பேசுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிற மாதிரி அபூ ஜஹில் மாதிரி ஆட்கள் அங்கே உட்காந்துருக்குறாங்க. சாவை கிடக்கு தான் எல்லோரும் வருவான். முக்கியமான பிரமுகர்
மரண வேலை நெருங்கிட்டாருங்கும் போது ரசூல்லாவும் பார்க்க போகிறாங்க, பெரியவாப்பாங்கிற முறையில் மற்ற பிரமுகர்களும் பார்க்க வந்திருக்கிறாங்க. மற்ற அபூஜஹல் மாதிரியான தலைவர்களும் வந்து உட்காந்துருக்குறாங்க. அவங்கள வச்சுக்கிட்டா தான் ரசூல்லா அந்த மாதிரி தாவா பண்ணுறாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறங்க, ஒரு இறைவனை ஏற்றுக்கிறங்க, நான் இறைவன்கிட்ட உங்களுக்காக பரிந்து பேசுவேங்கிறாங்க. அப்போ அவர் அபூஜஹல் என்ன பண்ணுறான்னு கேட்டால், முகமது நீ வந்து உங்கள் பையன் சொல்ல கேட்காத, உங்கள் அப்பம்பாட்டன் எந்த வழியில் இறந்தாங்களோ அந்த வழியில் நீ மூத்தாப்போ. உங்கள் அப்பம்பாட்டன் எதில் இருந்தாங்க? சிலை வணங்கிகளாக இருந்தாங்க. உன்னுடைய தகப்பனார் அப்துல் முத்தலிப் ஆகட்டும், அவருடைய தகப்பனார் அப்துல் முனாஃப் ஆகட்டும், எல்லாருமே அவங்க அப்பம்பாட்டன்லாம் யாராக இருந்தாங்க? அவங்களெல்லாம் வந்து பல தெய்வ வணக்கத்தில் இருந்தாங்க. நீனும் அதில் தான் நீ மூத்தா போகணும், புது மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு நீ மரணிச்சிடாதேன்னு சொல்லி அவர்கள் ஒரு பயான் பண்ணுறாங்க. ரசூல்லா ஒரு பக்கம் பயான் பண்ணுறாங்க. அது முடிஞ்சோன்னு அவங்க ஆரம்பிக்கிறாங்க பயானை. நீ எப்படிலாம் வச்சு கேட்டுறாத, ஒரு இறைவனை ஏற்றுக்கிறாத, நம்முடைய பாரம்பரியத்தை விட்டுறாதுன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணுறாங்க. ரெண்டும் மாறி மாறி அபு தாலிபை குழப்புற மாதிரி பிரச்சாரம் நடந்து கொண்டு இருக்குது. இறுதி அணிஞ்சிட்டார் அவர் வந்து, நான் என் அப்பம்பாட்ட வழியில் மூத்தா போகிறேன்னு சொல்லிட்டு மண்டையை போட்டார். அவர் ரசூல்லா சொன்னால் ஏற்றுக்கிறல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ அன்பு. அதில் ஒரு பாடம் இருக்குது நமக்கு. ஒரு பெரியார் சொன்னால், நல்லவர் சொன்னால் நேர்வழி பெற்றுனா நினைக்கிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. ரசூல்லாவை விட பெரிய தகப்பனார் அப்படி சொல்கிறான் கேட்க மாட்டேன்ட்டார. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனாருக்காக அவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலாக இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அபூஜஹல் சொல்ல ஈடுபட்டுருக்கு, இவர் சொல்ல ஈடுபடலை. அபூஜஹல் சொல்லு தான் அவருடைய உள்ளத்தில் போய் சேர்ந்துச்சே தவிர ரசூல்லா செஞ்ச சொல்லி சேரலை. இவங்க நினைக்கிறாங்கல்ல ஷேகு முரீதுன்னு, அந்த ஷேகுமார்கள் நமக்கு சில அறிவுரை சொன்னாங்கன்னா அப்படி உள்ளத்தை தைக்கிற அளவுக்கு சொல்லிடுவாங்க, நம்மளை பக்குவப்படுத்திடுவாங்க என்றெல்லாம் நினைக்கிறாங்களே. அதெல்லாம் பொய்ங்கிறது இது ஒரு சம்பவம் ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ இவருக்காக வேண்டி ரொம்ப பெரிய வச்சுருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் பண்ணார். சின்ன குழந்தையில எடுத்து வீட்டில் ஒரு பிள்ளையை எடுத்து வளர்த்து ஆளாக்கி தொழிலை கற்றுக் கொடுத்து சின்ன வயசில் வியாபாரத்துக்குலாம் அவர் தானே கூட்டிகிட்டு போனார். அவரை வியாபாரியை ரசூல்லா இருந்தாங்கலாம் படிக்கிறமே அதெல்லாம் உண்டாக்குனது அபூ தாலிப் தானே. எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருந்தும் கூட அவருக்கு எவ்வளோ அக்கறையாக ஒரு பொறுப்பாக அவருக்கு தாவா செஞ்சுருப்பாங்க, ஆசைப்பட்டிருப்பாங்க. நெசமாக வரணும்னு உளப்பூர்வமாக செஞ்சாங்கல்ல, அது ஈடுபடலையே. அல்லாஹ்வுடைய அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டணும்னு அவர் தான் வருவாரே தவிர ரசூல்லா சொன்னதுனால உடனே வந்துடுவாங்கன்னு கிடையாது. அப்போ மூத்தாயிடுறார். அந்த இடத்துல என்ன செய்கிறான்னு கேட்டால் 2 வசனத்தை அல்லாஹ் வந்து இறக்குறான். என்ன இறக்குறான்னு கேட்டால், இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நீ விரும்பினாலுக்குலாம் நேர்வழி காட்ட முடியாது. முகம்மதே சொல்கிற வேலை தான் உமக்கு. அவர் நேர்வழிக்கு வருவார் என்று நான் டிசைட் பண்ணியிருந்தால் தான் அவர் வருவார். நான் டிசைட் பண்ணலைன்னு சொன்னால் நீ போய் விடிய விடிய சொன்னாலும் அவர் வரமாட்டார். இன்னக்கலா தஹதி மன் அஹ்பப்த, நீ விரும்பின ஆளுக்கு நேர்வழி காட்ட உன்னால் முடியாது. உலாக்கின் அல்லாஹ் யஹதி மையஷா, அல்லாஹ் வந்து அவனாடியவருக்கு அவன் தான் நேர்வழி காட்டுவான் என்று ஒரு வசனத்தை இறக்கி, உன் சொல்ல அவர் கேட்கலன்னு கவலைப்படாத, ஏன்னா உன் கையில் ஒன்றும் இல்லை, உன் கடமை நீ செஞ்சுட்ட கரெக்டாக. ஒரு ஆள் நேர்வழிக்கு வரணுமா வரக்கூடாதா என்று நான் தான் முடிவு பண்ணுவேன். என் முடிவில் அவர் வரக்கூடாதுன்னு இருக்குது. அதனால் நீ உன் மேலே எந்த குறையும் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் நினச்சிட்டான். அந்த ஒரு வசனத்தை இறக்கிட்டான். அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, நம்ம சில காஃபிரா இறந்துட்டார், நம்ம வந்து அவருக்காக பாவ மன்னிப்பு தேடணும்னு மனசில் நினைக்கிறாங்க. இந்த இப்ராஹிம் நபிக்கு மாதிரி அவங்களுக்கு மனசில் ஓடும்ல. இப்ராஹிம் நபிக்கு வாப்பா ஒன்றும் பெருசாக செய்யலை, வீட்டில் வச்சுருந்தார். ஆனால் இவர் நிறைய செஞ்சவர். அபூ தாலிபு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி அதிகமாக துன்யாவுடைய விஷயத்திலையும் என் தாவாவுடைய விஷயத்திலையும் உறுதுணை நின்றார். இவர் பிரச்சாரம் பண்ணுவதற்கு கூட அவருக்கு பயந்து கொண்டு தான் அவர் வந்து உணர்ச்சாமல் விட்டு வச்சுருந்தாங்க. ஒரு வகையில் பிரச்சாரம் செய்வதற்கு கூட அவர் ஒரு காரணகர்த்தாவாக பக்கபலமாக இருந்தார்ல. அப்படிலாம் இருந்தாலும் ரசூல்லா மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு பாவ மன்னிப்பு தேடுவோம், நமக்கு எல்லாம் கேட்காம இருப்பானா, நம்ம பெரிய வாப்பாவுக்கு பாவ மன்னிப்பு தேடுவோமேன்ட்டு இப்ராஹிம் நபி நினைச்ச மாதிரி ரசூல்லா நினைக்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹ் அந்த வசனத்தை அப்போ இறக்குறான். 9வது சூறாவில் 113வது வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால், மாக்கானில் நபிக்கு அனுமதி கிடையாது. ரசூல்லா பாவ மன்னிப்பு நினச்சி விட்டாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், மாக்கானில் நபிக்கு அனுமதி கிடையாது. உள்ளதின் ஆமனும் மூமின்களுக்கும் அனுமதி கிடையாது. எஸ்தக்ஃபிருலில் முஷ்ரிக்கீன, இணை கற்பிப்பவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது கிடையாது. இணை கற்பிக்கிற ஆளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கு அனுமதி கிடையாது, மூமின்களுக்கும் அனுமதி கிடையாது. உலவுக்கானு உலி குர்பா, அவங்க எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் சரி, அவங்க எவ்வளவு நெருங்கிய ஆட்களாக இருந்தாலும் சரி, பெரிய வாப்பா இல்லை வாப்பாக இருந்தாலும் சரி தான், அதுக்கு அனுமதி கிடையாது. மின்பாதி மாத்த பையனலகும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவங்க நரகவாசிகள் என்று தெரிந்ததற்கு பிறகு, நரகவாசி தானே
அல்லாவை ஏற்றுக்கிறார் நரகவாசி தானே, ஷிர்க் வச்சே நரகவாசி தானே. அப்போ நரகவாசிகள் என்று தெளிவானதற்கு பிறகு அவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்குற உரிமை நபிக்கும் கிடையாது, மூமினும் கிடையாது. நல்லா சொல்லிவிட்டான். சொன்னவுடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வர, இப்ராஹிம் நபி மட்டும் வாப்பாவை கேட்டார, அது எப்படின்னு சந்தேகம் வரும்ல. அடுத்த வசனத்தை அதை சேர்க்குறான்ல, ஒமாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபிஹி, இப்ராஹிம் தன் தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு கேட்டார்ல, அது இல்லா மோயிதத்தில் ஒரு வாக்குறுதி அளித்த காரணத்தினால் கேட்டுவிட்டார். லம்மா தபையனலகு அன்னகும் அதுவும் இல்லா, அவர் நம்ம அல்லாவுக்கு எதிரி என்று, தகப்பனார் வந்து அல்லாவுக்கு எதிரி என்று தெரிந்த பிறகு தபர்ரா மின்ஹு, அதிலிருந்து இப்ராஹிம் விலகி விட்டார். அதை வச்சுக்கிட்டு கேட்டுக்கூடாதுங்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் நபி கேட்டார் இல்லையா, அதை வச்சுக்கிட்டு நீ ஏன்ட்ட அபு தாலிபு கேட்டுக்கூடாத. ஏன்னு கேட்டால் இப்ராஹிம் நபி விளங்காமல் கேட்டுவிட்டு, இறைவா நான் தெரியாமல் கேட்டேன்னு மன்னிப்பு கேட்டார். இறைவா நான் இவர் மேலே இவ்வளோ கோபமாக இருக்கணும்னு தெரியலை, எனக்கா நீ செஞ்சுவேன்னு நான் நினச்சேன், எனக்கா நீ கருணை காட்டுன்னு நினச்சி கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பாவ மன்னிப்பு கேட்டதை வாபஸ் வாங்கிட்டார் இப்ராஹிம் நபி. அதனால் இப்ராஹிம் நபி பாவ மன்னிப்பு தேடினார் என்பதை வைத்து கொண்டு நம்ம அபு தாலிபு கேட்கணும்னு நினச்சிடாத. அதுதான் இதை சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் நபி எப்படி கேட்டுறான், மாக்கான இஸ்திக்பார் இப்ராஹிம் அலி அபி, இப்ராஹிம் அவர்கள் தன்னுடைய தகப்பனாருக்கு பாவ மன்னிப்பு தேடியது இல்லா மோயிதத்தின் வாதகா ஐயாகும், அவருக்கு ஒரு வாக்குறுதி அளித்த காரணத்தினால் அப்படி கேட்டுவிட்டார். அம்மா தபையனலகு அன்னஹு அதுவும் இல்லாஹி, தகப்பனார் அல்லாவுடைய எதிரி என்று தெல்ல தெளிவாக தெரிந்த பொழுது தபர்ரா மின்ஹு, அதிலிருந்து வாபஸ் வாங்கி விட்டார். இடைவா நான் பாவ மன்னிப்பு கேட்டு வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் அவர் கேட்ட தப்பு, இனிமேல் கேட்க மாட்டேன், இதுவரையும் கேட்டது தப்பு, இனிமேல் கேட்க மாட்டேன்னு விலகி கொண்டார். இன்ன இப்ராஹிம் அல் அவ்வாஹுன் ஹலீம், இப்ராஹிம் தப்பை திருத்திக் கொள்பவராக இருந்தார் என்று சொல்லி 9வது சூறாவில் 113 அதை சொல்கிறான்ல, 114 இதை சொல்கிறான். 113 வந்து உனக்கு அனுமதி இல்லைங்கிறான். 114 இப்ராஹிம் நபி செஞ்சு ஆதரவை காட்டிவிடாத. இப்ராஹிம் நபி மன்னிப்பு கேட்டார், நெசந்தான், மன்னிப்பு கேட்டால் நீடிக்கவில்லை, திருந்திக்கிட்டார். அதனால நீ அபு தாலிபுக்கு மன்னிப்பு கேட்காதுன்னு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அதையும் தடுத்து விட்டான் என்கிறத காட்டுறோம். அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து வாப்பாவுக்காக பாவ மன்னிப்பு கேட்குறத வந்து பிறகு வாபஸ் வாங்கிக்கிட்டாரு. அது மாதிரி இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். 60வது சூறாவில் 4வது வசனத்தில் இதே மாதிரியான ஒரு செய்தி வருகிறது. எப்படி வருதுன்னா, அது காணத்திலக்கும் உஸ்வத்துன் ஹசனத்துன், உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. யாரிடத்துல முன்மாதிரி இருக்கிறது என்றால் ஃபி இப்ராஹிம் உள்ளது நமாகும், இப்ராஹிமிடத்திலும் அவரோடு இருந்தார்கள் கொள்கை சகோதரர்கள், அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம்கிட்டே முன்மாதிரி, அவரோடு சஹாபிகள் இருந்தாங்கள்ல அவங்கள்ட்ட முன்மாதிரி இருக்குது. எதில் முன்மாதிரி இருக்குதுன்னு கேட்டால், இது காலூடு கௌமிகும், அவங்க அவங்களுடைய சமுதாயத்தை நோக்கி சொன்னார்கள், இன்னா புராவு மின்கும் உம்மா தாபுதன் மெந்துனில்லா, உங்களை விட்டும் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நாங்கள் விலகி கொண்டோம் என்று சொன்னார்களே, அதில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ராஹிம் நபிகிட்ட என்ன முன்மாதிரி என்று கேட்டால், ஒட்டுமொத்த சமுதாயம் எதிர்க்கிற மக்கள்கிட்ட போய் இந்தாப்பா நான் உன்னோட்டு விலகிட்டேன், உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது என்று அந்த உறவுகளை முறித்து கொண்டார்களே, அந்த விஷயத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது. கஃபர்னாபிக்கும், நாங்கள் உங்களை நிராகரிக்கிறோம். ஓ பதா பைனனா ஓ பைனக்கும் அதாவத்துல் பகலா அபதா, இனி காலத்துக்கு உனக்கும் நமக்கும் பகை தான்.